ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு 5 கடன்களையும் தீர்க்க வேண்டும். இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது. ஷீரடி சாய்பாபாவை பார்க்க வரும் ஒவ்வொரு பக்தர்களும் அவரிடம் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களது குறைகளையும் பிரச்சனைகளையும் பாபாவிடம் சொல்லி ஆறுதல் தேடிக்கொள்வார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களை பார்த்ததுமே பாபாவுக்கு எல்லாமே தெரிந்துவிடும். அந்த பக்தர் யார், எதற்காக ஷீரடிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு என்ன சொல்ல வேண்டும், அவர் மூலம் மற்ற பக்தர்களுக்கு ஏதேனும் உபதேசம் சொல்ல முடியுமா என்பதையெல்லாம் ஓரிரு நிமிடங்களில் பாபா முடிவு செய்து விடுவார். அதற்கு ஏற்ப அவரது உபதேசங்கள் இருக்கும். அந்த உபதேசங்கள் தான் பாபா காட்டிய பாதை. ஒரு நாள் பணக்காரர் ஒருவர் மூலம் பாபா ஒவ்வொருவருக்கும் 5 கடன்கள் இருப்பதை தெள்ள தெளிவாக உணர்த்தினார். அந்த பணக்காரர் பாபாவிடம் வந்ததும் அழுது புலம்பினார். பாபாவிடம் அவர் சொன்னது, பாபா, நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறேன். இதுவரை நான் செய்து வந்த தொழில்கள் எல்லாமே நஷ்டமடைந்து விட்டன. என்னிடம் கையில் போதுமான பணம் இல்லை. இதனால் என்னை யாருமே மதிப்பது இல்லை. என் மனைவி தேவையில்லாமல் என்னிடம் அடிக்கடி சண்டை போடுகிறாள். மகன்கள் என்னை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன். வயதான காலத்தில் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன்? இந்த சூழ்நிலையில் நோயும் என்னை வாட்டி வதைக்கிறது. உறவுகளும் வெறுக்கும் நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் பாபா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்றார் அந்த பணக்காரர். இவ்வாறு அந்த பணக்காரர் சொன்னதும் பாபா சத்தமாக சிரித்தார். சரி, வேறு என்ன பிரச்சனை சொல் என்றார். அதற்கு அந்த பணக்காரர் வேறு என்ன சொல்வது என்று திணறியபடி நின்று கொண்டிருந்தார். உடனே பாபா அவரை பார்த்து, உனது கடமைகளை நீ சரிவர செய்து வருகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பணக்காரரால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை. மெல்லிய குரலில், ஆமாம், எனது கடமைகளை தினசரி செய்கிறேனே என்றார். இதை கேட்டதும் மீண்டும் சிரித்தார் பாபா. இல்லை, நீங்கள் சொல்வது வாழ்க்கை கடமையை, நான் சொல்வது வாழும் கடமையை என்றார். பாபாவை சுற்றி இருந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்த சாய்பாபா அவர்கள் அனைவரும் தெளிவு பெறும் வகையில் நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்தார். நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விளக்கம் அது. இதோ பாபாவின் அந்த விளக்கம். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் 5 விதமான கடன்கள் உள்ளன. மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் இந்த 5 கடன்களையும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும். இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது, கட்டாயமானதும் கூட. இந்த கடன்களை தீர்ப்பதை ஒவ்வொருவரும் வாழ்வில் முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் எல்லோருமே இந்த உலகில் கடன்காரர்களாகத்தான் பிறந்திருக்கின்றோம். கடன்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கடன்களை நிவர்த்தி செய்யாமல் நாம் நமது வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது. அந்த 5 கடன்கள் என்ன தெரியுமா? பித்ரு கடன், ரிஷி கடன், பூத கடன், நரக்கடன், தேவ கடன். பித்ரு கடன் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களைத்தான் பித்ருக்கள் என்று அழைக்கின்றோம். அவர்களை நாம் மறக்காமல் வழிபட வேண்டும். அவர்கள் நினைவிலேயே வாழ வேண்டும். பித்ருக்கள் இந்த உலகை விட்டு சென்ற நாளை திதிக்குரிய நாளாக கணித்து ஒவ்வொரு மாதமும் அவர்களை நினைத்து மரியாதை செய்ய வேண்டும். அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை படைத்து வழிபட வேண்டும். ஆண்டுக்கு ஒரு தடவை அவர்கள் பரிபூரண தினத்தை மறக்காமல் பூஜித்து வணங்க வேண்டும். அன்றைய தினம் நிறைய தானங்கள் செய்து பித்ருக்களை மேம்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் பித்ருக்களின் ஆசியை நாம் பெற முடியும். பித்ருக்கள் நமது வழிகாட்டிகள். நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்கள் தாமாக முன்வந்து உதவி செய்வார்கள். நீங்கள் அவர்களை மறந்தால் மிகவும் வருத்தப்படுவார்கள். நமது இரத்த சொந்தங்கள் நம்மை மறந்துவிட்டார்கள் என்று வேதனைப்படுவார்கள். சில பித்ருக்களுக்கு கோபம் கூட வந்துவிடும். அவர்கள் சாபம் கொடுக்கவும் வாய்ப்புள்ளது. அப்படி சாபம் பெற்றுவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் தான் மிஞ்சும். அப்படி கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தால் பித்ரு கடன்களை ஒழுங்காக செய்யுங்கள். பித்ருக்களை நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். 2வது, ரிஷி கடன். ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் குலம் கோத்திரம் என்று ஒன்று உண்டு. அந்த குலம் கோத்திரத்துக்கு என்று சில விஷயங்களை வரையறுத்துள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பர். அந்த குலதெய்வத்தை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சிலர் தங்களது குலதெய்வம் தெரிந்திருந்தும்
கண்டு கொள்ளாமல் வாழ்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மறுமையில் அது ஒரு கடனாக மாறிவிடும். எனவே குலதெய்வமான ரிஷி கடனை கட்டாயம் தீர்க்க வேண்டும். குலதெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும். சிலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு குருவை தேர்வு செய்து அவரையே வழிபட வேண்டும். இதன் மூலம் ரிஷி கடனை மிக எளிதாக தீர்க்கலாம். மூன்றாவதாக பூதக்கடன். இந்த கடனை தீர்ப்பது மிக மிக எளிது. உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும். நமது வீட்டில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை என்று பல வகையான உயிரினங்களை வளர்ப்போம். அந்த உயிரினங்கள் அனைத்திடமும் நாம் அன்பை பிரதானமாக வெளிப்படுத்த வேண்டும். வீட்டு செல்ல பிராணிகளிடம் மட்டுமல்ல, பறவைகளிடமும் நாம் அன்பு காட்ட வேண்டும். தாவரங்களுக்கும் நமது அன்பு கிடைக்க வேண்டும். ஆனால் தாவரங்களிடமும் உயிரினங்களிடமும் நாம் அன்பு காட்டுவதில்லை. அவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது. இந்த நிலை மாற வேண்டும். உயிர் இருப்பது உயிர் இல்லாதது என எல்லோரிடமும் அன்பை விதையுங்கள். இதைத்தான் பூதக்கடன் என்கின்றோம். நான்காவது நரக்கடன். இது நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பை குறிப்பதாகும். நம்மோடு எத்தனையோ விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களிடம் ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி உள்ளிட்ட எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் நாம் வாழ வேண்டும். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் 3 நேரமும் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருப்பார்கள். எத்தனையோ ஏழைகள் சரியான ஆடைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு தானம் செய்யுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு நேர உணவாவது கொடுங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய ஒருபோதும் தயங்காதீர்கள். நீ எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மேம்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நரக்கடனிலிருந்து நீ விடுபட முடியும். ஐந்தாவதாக இருப்பது தேவ கடனாகும். பித்ருக்கடன், ரிஷிக்கடன், பூதக்கடன், நரக்கடன் ஆகிய 4 கடன்களையும் செய்து முடித்த பிறகுதான் 5வது கடனான தேவ கடனுக்கு வர வேண்டும். தேவகடன் என்பது நமது தெய்வ வழிபாட்டை குறிக்கும். முதல் 4 கடன்களை செய்யாமல் தெய்வத்தை வழிபடுவதால் எந்த புண்ணியமும் இல்லை. முதல் 4 கடன்களையும் செய்து கொண்டே 5வது கடனை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட 5 கடன்களையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை கடன்கள் என்று சொல்கின்றேன். ஆனால் உண்மையில் இந்த 5ம் கடமைகளாகும். இந்த கடமைகளை உணர்ந்து யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவர்தான் மேன்மை பெற முடியும். இந்த கடன்களை செய்து முடிக்காதவரை நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தீரப்போவதில்லை. ஒவ்வொரு பிறவியாக அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நான் சொன்ன 5 கடன்களையும் எப்போதும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுங்கள். வாழ்வில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, துன்பம் மட்டுமே இருக்கிறது என நீ புலம்புகிறாயே, முதலில் இந்த 5 கடன்களையும் தீர்த்து விட்டாயா என்று யோசி. தீர்க்கவில்லை என்றால் உடனே அதை சரி செய். உன் அப்பா என்றுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன், செய்வேன். போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை. போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது. பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை. இன்று மனிதன் போராட்டமில்லாத வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகிறான். அதைத்தான் விரும்பவும் செய்கிறான். வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியுள்ளது. பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு. ஆனால் அவை நிலைப்பது இல்லை. அது நியதியும் இல்லை. அதே போலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் இன்பமும் துன்பமும் வருவதும் போவதும். எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அதே போலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் 1000 காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டுங்கள். நேர்மையான வாழ்க்கை பாதை முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதைதான். இந்த பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழி சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் உள்ளது. எல்லோர் வாழ்விலும் இன்ப துன்பங்கள் உள்ளன. நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். மனநிறைவு இருந்தாலே போதும். வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்.
போராட்டங்கள் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை. போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டமாகும். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனைகளாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள். வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும். நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். எல்லாம் முடிந்து நீ மகிழ்ச்சியான படிகளில் தடம் பதிக்கப் போகிறாய். எந்த சூழ்நிலையானாலும் சரி, அதை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வெற்றியடைய வேண்டுமெனில் இவைகளை நினைவில் நிறுத்தி பின்பற்று. நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் தெரியுமா? தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள்தான். எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது. செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள். மாறாத உறுதியான எண்ணம்தான் எல்லா வெற்றிக்கும் ஆரம்ப விதி. எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலைகளிலும் உயர்வான எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை. சாதகமான சூழ்நிலைகளில் பாசிட்டிவாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயமல்ல. பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன்தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கிறான். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது. வெற்றிக்கு 1000 வழிகள் இருக்கலாம். நம் இயல்புக்கு பொருந்துகிற வழியை தேர்ந்தெடுத்து அதற்கு அறிய வேண்டிய அனைத்தையும் அறிந்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய 5ஐயும் குழப்பமின்றி சிந்தித்து செயல் புரிய வேண்டும். இந்த 5இல் ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். காலம் நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த 4ம் கெடுகின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மறக்கலாம். வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான வாகனத்தில் பயணம் செய்யலாமா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன் பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறேன். என்னை நினைவில் கொள். நீ அன்னதானம் செய்தவுடனேயே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். நீ விரும்பிய வேலையும் முடிவரும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் செல்வமே. என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டிக்கொள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் நீ உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து வேதனைப்படுகின்றாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது. வேண்டும் என்றால் முயற்சி செய்து பார். உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது. அதனால் இப்படி அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். என் வாக்கு பொய்யானது இல்லை செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகர்த்த முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை கரை சேர்க்கின்றேன். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும்.
உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் உன் சாயப்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். உனக்கு இப்பொழுது நேரம் சற்று கடுமையாக இருக்கிறது. தானம் செய். ஸ்ரீ சாய்நாதரிடம் மன்னிப்பு கேள். உன்னிடம் ரூபாய் 250 இருக்கும் பொழுது 5 ரூபாய் தானம் செய்ய ஏன் தயங்குகிறாய்? நீ 5 ரூபாய் தானம் செய்யாவிட்டால் உனக்கு பெரிய துன்பம் ஏற்படும். இல்லாவிடில் நீ ஏமாற்றப்படுவாய். தானமளி, நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஸ்ரீ சாய்நாதரை என்னை நினைவில் கொள். உனக்கு வெற்றி கிட்டும். தேவையில்லாதவற்றை தேடி போகாதே. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.